ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், மஞ்சுளா நடித்து முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற வருடத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் மஞ்சுளா நடித்து 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம். 1971 ரிக்ஷாக்காரன் 161 நாள் ஓடியது. 1972 இதய வீணை 110 நாள் ஓடியது. 1973 எங்கள் தங்கராஜா 105 நாள் ஓடியது. 1973 உலகம் சுற்று வாலிபன் 217 நாள் ஓடியது. 1974 என் மகன் 100 நாள் ஓடியது. 1974 நேற்றின்று நாளை 110 நாள் ஓடியது. 1975 நினைத்ததை முடிப்பவன் 105 நாள் ஓடியது. 1975 அவன்தான் மனிதன் 105 நாள் ஓடியது. 1975 மன்னவன் வந்தாரடி 110 நாள் ஓடியது. 1976 உத்தமன் 100 நாள் ஓடியது. 1979 நீயா 100 நாள் ஓடியது. இந்த 11 படங்களும் மஞ்சுளா கதாநாயகியாக நடித்து 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். இதற்கு பின்னரும் மஞ்சுளா வயதான வேடங்களில் பல படங்களில் நடித்துள்ளார். அவற்றை கணக்கில் சேர்க்கவில்லை. இவற்றில் மாபெரும் வெற்றி படங்கள் என்று சொல்லும் பொழுது ரிக்ஷாக்காரன், உலகம் சுற்று வாலிபன் ஆகிய 2 படங்களை சொல்லலாம். ரிக்ஷாக்காரனும் நன்றாக ஓடி நல்ல வசூலை அள்ளிய படம்தான். இருந்தாலும் மஞ்சுளா நடித்து அதிக நாட்கள் ஓடி முதல் இடத்தை பிடிக்கும் படம் எது என்று பார்க்கும் பொழுது உலகம் சுற்றும் வாலிபன் படமே பிளாக் பஸ்டர் படமாக அமைகிறது. சரிவர்ஸ், இந்த கடனை தொழில் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன். நன்றி.